ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இன்னும் கூட நிறைய அப்பாவுடைய பிள்ளைங்க, சாயப்பாவோட பிள்ளைங்க ஏன் வியாழக்கிழமை மட்டும்தான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. புதுசாக வர்ற பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, புதுசாக பாபாவுடைய இணைஞ்சி பாபாவுடைய பக்தியில் ஐக்கியமாகக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னாக்கா, பாபாவை எப்படி வணங்குறது, பாபாவுக்கு அந்த 9 வார விரதத்தை நம்ம எப்படி, அந்த விரதத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ணுறது, எப்படி அனுசரிக்கிறது, அது அந்த விரதத்தை எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இது ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம், சந்தோஷமான விஷயம். பாபாவை வழிபாடு பண்ணுறது, பாபாவை நினைக்கிறது, அவர் பேரை சொல்கிறது நல்ல விஷயம், பெரிய விஷயம், கொடுப்பனையான விஷயம். அதுலேயும் இந்த மாதிரி அவருடைய இந்த விரதத்தை மேற்கொள்கிறது கொடுப்பனை, பெரிய கொடுப்பனை. எப்படின்னா, வாரந்தோறும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு பெரும்பாலானோர், ரொம்ப அதிகப்படியான பக்தர்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து, பாபாவுக்கு விரதம் இருந்து அவரை வழிபாடு பண்ணுறாங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க சாய்பாபாவுடைய பக்தர்களை அதிகம். குரு வணக்கம் அப்படிங்கிறது குருவாரத்தில் செய்யக்கூடிய ஒரு வணக்கம், வந்தனம், குரு வந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, அவரே மகேஸ்வரன். அதனால் குரு வந்தனம் செய்கிறவங்க எல்லாருமே வியாழக்கிழமை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த விஷயத்தில் இந்த புதுசாக இணைஞ்சிருக்கிற பக்தர்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அதுக்கெல்லாம் காரணம் பல அதிசயங்கள் பக்தருடைய வாழ்க்கையில் நடக்குது. இந்த நடந்திருக்கிற இந்த விஷயங்கள்லாம் சாய்பாபாவை குருவாக நினச்சி வழிபாடு பண்ணோம்னா அது சீக்கிரமாக நடக்குது. அந்த விரதத்தை நம்ம மேற்கொண்டோமானா அது சீக்கிரமாக நடக்குது. அது குருவுக்கு உகந்த நாள் மட்டுமல்ல, பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் இந்த வாரத்தில் ஒரு நாளாவது அவருக்காக நம்ம செலவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்க. அப்போ வியாழக்கிழமை மட்டும்தான் குருவாரமா, குருவுக்கு உகந்த நாளா, மற்ற நாள் வியாழக்கிழமை தவிர்த்து மற்ற நாட்களில் பாபாவை நினைக்கக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இது விவாதத்துக்கு வேணால் வச்சுக்கலாம். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறோம், சனிக்கிழமை நம்ம பெருமாள் வழிபாடு பண்ணுறோம். அது மாதிரி இந்த குருவாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு பாபாவை வழிபாடு பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். நம்முடைய வெற்றி அதில் அடங்கி இருக்குது. அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 9 வாரம் குறைஞ்சபட்சம் வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவுடைய அந்த நாமத்தை மனசில் வச்சுக்கிட்டு, அதை நினச்சிக்கிட்டு, நம்ம நினச்ச காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து தூய மனதோட, தூய எண்ணத்தோட நாம் வழிபாடு பண்ணோம்னா அது நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். சாய்பாபாவுடைய அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நாள், அந்த வார வியாழக்கிழமை அன்னைக்கு காலை மாலை 2 வேளையிலும், காலையில் மாலையில் 2 வேளையிலும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நடுவீடுனா பூஜை ரூம் இல்லையா, அந்த பூஜை ரூம் சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். ஏன்னா வெளிநாடுகளில் வாழக்கூடிய பிள்ளைங்களுக்கு பூஜை ரூம் இருக்காது. ஒரே ரூமில் ஒரு 9 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, ஒரே ஹாலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறது, உங்கள் பொட்டியில் பாபாவுடைய படத்தை ஒட்டி வச்சுட்டு அதை திறந்து அதில் கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். ஸோ பூஜை ரூமில் இருக்கவங்க என்ன செய்யலாம், உங்கள் பூஜை ரூமில் பாபாவோடைய படத்தை என்ன பண்ணணும், நல்லா தொடச்சிட்டு ஒரு மணக்கட்டை சொல்லலாம், அல்லது ஒரு துணி, மஞ்சள் துணி, அந்த மஞ்சள் துணியை விரிச்சிட்டு, சுத்தமான மஞ்சள் துணியை விரிச்சிட்டு அது மேலே படமோ அல்லது அப்பாவுடைய சிலையோ அபிஷேகம் பண்ணிடணும். ஏற்கனவே அபிஷேகம் பூஜை ரூமில் பண்ண முடியாது இல்லையா, இல்லைன்னா பெரிய தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் பண்ணலாம். ஒரு பக்கம் தண்ணியில் ஒரு கோடையில் வச்சுட்டு, ஒரு பக்கம் தட்டு, பெரிய தட்டில் பாபாவை வச்சுட்டு சிலையில், அந்த சிலைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். ஒரு பொருளாக அபிஷேக திரவியங்கள் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம எப்படி கோயிலில் பண்ணுறோமோ அது மாதிரி வீடுகள்லையும் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய அநேக அன்பர்கள் இருக்கிறாங்க. அது ரொம்ப விசேஷமான விஷயம்.
எல்லாருக்கும் அது கொடுப்புன்னு இருக்காது. நிறைய பேர் பாபாவுடைய பக்தர்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் கூட. ஸோ அந்த மாதிரி திரவியங்கள், அபிஷேக திரவியங்கள் பண்ணிவிட்டு கடைசியாக பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சிட்டு, நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா அழகாக துடைச்சிட்டு சுத்தமாக வச்சுட்டு, அந்த மஞ்சள் துணி மேலே, அந்த மனைக்கு மேலே போட்டிருக்கிற மஞ்சள் துணியில் கொண்டு வந்து அமர வச்சு பாபாவை அது வந்து தூய நீரில் தான் சுத்தம் பண்ணணும். பாபாவுக்கு பிடிச்சது அந்த மஞ்சள் மலர், மஞ்சள் துணி, மஞ்சள் மலர், அதை அணிவிக்கணும். அதை அழகாக அணிவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுவத்தி ஏற்றி பாபாவுடைய விரத கதைகளை படிக்கலாம், பூஜை செய்யலாம். பூஜை செய்து சச்சரித்திரத்தை படிக்கலாம், விரத கதைகளை படிக்கலாம், அவருடைய ஸ்லோகங்களை படிக்கலாம். இன்னும் அவருடைய பாடல்கள், பஜனைகள் எது இருந்தாலும் பாடலாம். தனியாக கூட பாடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கூடி இருக்கணும், 10 பேர் இருக்கணும், 20 பேர் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. தனியாக உட்காந்துக்கிட்டு பாபாவை மனசில் நினச்சிக்கிட்டு அவருடைய சச்சரித்திரம் படிக்கலாம், விரதங்கள் இருக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி பாடல்களை பாடி பஜனையை நம்மளே பண்ணலாம். அப்புறம் பாபாவுக்கு பிடித்த பொருட்களை வச்சு வழிபாடு பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா கோதுமையில் செஞ்சது, மாம்பழம், அந்தந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாம். ஸ்வீட்டு, பால் பேடா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நம்ம சச்சரித்திரத்தில் இருக்குது. ஸோ மாம்பழம், இன்னும் அந்த மாதிரி கத்திரிக்காய், இந்த மாதிரி கொஜ்ஜு, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. நமக்கு என்ன பிடிக்குமோ அது அப்பாவுக்கு பிடிக்கும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொண்டு போய் வச்சா கூட போதும். அப்பா எனக்கு இது பிடிக்கும், உனக்கு பிடிக்கும் தானே, எனக்கு பிடிக்கும்பா இது ரொம்ப, உனக்கும் பிடிக்கும் தானே அப்படின்னு நினச்சிட்டு அப்பாவுக்கு எடுத்து போய் அதை வச்சு படைச்சி பாருங்கள், கும்பிட்டு பாருங்கள். அதில் பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிட்டு அனுபவிக்கிறத விட அவர் சாப்பிட்டு அனுபவிப்பார். ஸோ இந்த மாதிரி 9 வாரம் தொடர்ச்சியாக நம்ம வந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி படையல் போடுறது. அப்புறம் 9ஆவது வாரம் முடிவில், 9 வாரம் முடிவுங்கிறது ஒரு வாரமும் நம்ம வியாழக்கிழமையில் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறது தவிர பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஒரு பாபாவுடைய அந்த ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபாடு பண்ணிவிட்டு, அப்பா என்னை நல்லா வச்சுக்கோ, என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கோ, என்னுடைய பிரார்த்தனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரார்த்தனை நமக்கு தேவைப்படும் இல்லையா, ஏதோ ஒன்று தேவைப்படும். தேவைப்படாத யாருமே இல்லை, பிரார்த்தனை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. முதலமைச்சர் முதற்கொண்டு, பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு, செக்யூரிட்டி முதற்கொண்டு, சாதாரணமான ஒரு சாமானியர் முதற்கொண்டு எல்லாருக்கும் பிரார்த்தனை இருக்கத்தான் செய்யுது. ஸோ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு கடைசி, அதாவது 9ஆவது வாரம் என்ன செய்யணும்னா, நம்மளால் ஆன சுண்டல் அல்லது ஏதாவது நமக்கு பிடிச்சது இல்லை முடிஞ்சது எடுத்துக்கொண்டு போயிட்டு வீட்டில் பண்ணிட்டு போயிட்டு அங்கே படையல் பண்ணி பாபாவுக்கு வச்சு கோயிலில் வச்சுட்டு அதை நெய்வேத்தியம் பண்ணி அதை வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம கையிலேயே கொடுக்கலாம். அல்லது டைம் இல்லை, எனக்கு நான் வெளிநாட்டில் வாழ்கிறேன், என்ன பண்ணுறது, நான் என்னால் வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற கோவிலில் ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுத்து இந்த பிரசாதத்துக்கு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட டொனேஷன் கொடுத்துட்டு கடைசியில் வந்து அந்த இதை முடிக்கலாம், விரதத்தை நிறைவு செய்யலாம். நிறைவு செய்தால் நம்ம நிறைவான நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அதான் உண்மை. அது மட்டும் இல்லை, இந்த 9 வாரம் முடிச்சிட்டா மட்டும் இல்லை, இந்த 9 வாரத்துக்குள்ளே சில பேர் வந்து முடியலை, என்னுடைய பிரார்த்தனை முடியலை, இன்னும் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக பாபா நம்மளை கண்டினியூ பண்ணுவார். நம்மளை தொடர்ச்சியாக அவர் வருவார், நமக்கு தேவையானது செஞ்சு கொடுப்பார். 9 வாரம் இல்லை, முதல் வாரத்திலே முடித்து கொடுப்பாரு. கண்டிப்பாக அநேக பிள்ளைகள் வந்து நிறைவாக வாழக்கூடிய பிள்ளைகள், பாபாவுடைய சொந்தங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையோ இல்லையோ, பிரார்த்தனை இருக்குதோ இல்லையோ, வாழ்க்கையில் நிறைவாக இருந்தாலும் கூட நான் இந்த நிறைவோடு எப்பவுமே நான் இருக்கணும் அப்படிங்கிறது கூட, அந்த ஒரு பிரார்த்தனை கூட அவங்க விரதம் இருக்கிறாங்க. நல்ல அழகான ஒரு சந்தோஷமான நல்ல வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. சரியா? நீங்களும் சந்தோஷமாக, நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, அன்பாக, உயர்வாக, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பாரத்தில் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். சரியா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து.